Hello guys, இது நம்ம சேனல் BMR Ari Stars. இன்னைக்கு நம்ம பெயிண்டிங் கிளாஸ்ல இன்னொரு டிஃபரண்ட் டைப்பான ஃப்ளவர் தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம பிராக்டீஸ் பண்ண ஃப்ளவர் தான். துலிப் ஃப்ளவர் மாதிரி நம்ம ஆல்ரெடி பிராக்டீஸ் பண்ணோம்ல, அதை தான் ஃப்ளவர் பொக்கே மாதிரி பெயிண்ட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஸ்டெம் பெயிண்ட் பண்ணுறோம். ஸ்டெம் வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி வளைச்சி எடுத்துகிட்டு போகாமல் ஒன் சைடில் மட்டும் வளைவாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து நிறுத்துகிறோம். அதாவது ஒரு பெரிய ஸ்டெம் போட்டு அது கீழே அப்படியே ஒரு சின்ன ஸ்டெம், அதை விட கொஞ்சம் இறக்கமாக ஒரு சின்ன ஸ்டெம், அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 4 or 5 ஸ்டெம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த ஸ்டெம் எல்லாத்துக்குமே இந்த குட்டி குட்டியாக நம்ம லைன் மாதிரி போட்டு ஒரு லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். துலிப் ஃப்ளவருக்கு நம்ம ஆல்ரெடி கற்றுக்கிட்ட எந்த லீஃப் வேணாலும் பெயிண்ட் பண்ணலாம். பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் சொல்லிட்டு தான் ஸ்டெம் வந்து ஒரு சைட்லையும் அதுக்கு இந்த குட்டி குட்டியாக லைன் போடுற இந்த லீஃபையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ துலிப் ஃப்ளவர் போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராக்கெட், ரைட் சைடில் ஒரு ப்ராக்கெட், அதே மாதிரி அதை விட கொஞ்சம் இறக்கமாக லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராக்கெட், ரைட் சைடில் ஒரு ப்ராக்கெட், சென்டரில் அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் போட்டு வரும். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான துலிப் ஃப்ளவர். இந்த துலிப் ஃப்ளவர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெட் அண்ட் எல்லோ கலரில் 1 ஸ்ட்ரோக் எடுத்து ரவுண்ட் ப்ரஷில் லெஃப்ட் சைடில் ஒரு ப்ராக்கெட், ரைட் சைடில் ப்ராக்கெட், அகைன் லெஃப்ட் சைடு ஒரு ப்ராக்கெட், ரைட் சைடு ஒரு ப்ராக்கெட், சென்டரில் 1 ட்ராப் பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோன்னா இந்த துலிப் ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நமக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகலை. பிகினர்ஸ் கூட இந்த துலிப் ஃப்ளவரை நல்லா பெயிண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கை நம்ம கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த துலிப் ஃப்ளவரை பெயிண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.